Hi and hello friends. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏசி யூஸ் பண்ணிருப்போம், ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிருப்போம், டிவி யூஸ் பண்ணிருப்போம், யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். தினம் அது இன்னைக்கு இன்றியமையாத ஒரு பொருளா மாறி போச்சு இல்லையா? இன்னைக்கு நாம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா அது இல்லாமலே இருக்க முடியல, இல்லாம ஒரு லைஃபே இல்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டோம். பட் என்னதான் இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா டேமேஜ் ஆகாம எந்த ஒரு பிரச்சனைக்கும் உள்ளாகாம ஒர்க் பண்றதுக்கான முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேபிளைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் அல்லது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அப்படின்றது தான். ஓகேவா? அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் வோல்டேஜ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கும் போகாம அண்டர் வோல்டேஜ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கும் போகாம எப்போதுமே ஒரு ஸ்டேபிளான வோல்டேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வழிவகுக்கூடிய ஒரு டிவைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெபிளைசர் அப்படின்றதா நம்ம வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் அப்படிங்கிறது தான். ஓகேவா? நம்ம வீடியோல கூட பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஏசி, ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி நிறைய டிவைஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பட் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கவே கூடாது. நம்ம சேனலில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் கண்டிப்பாக முடிவடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ ஸ்டெபிளைசர் பற்றி தான் இன்னைக்கு தெளிவான எக்ஸ்பிளேஷனோட பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ண இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெபிளைசர் அப்படின்றது முதல்ல எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பிரிவென்ட் எனி டிவைஸ் அகைன்ஸ்ட் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷனுக்கான ஒரு பொதுவான அர்த்தமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியேஷன். அதாவது ஒரு ஹையர் லெவல் வேரியேஷனாக இருக்கலாம் அல்லது ஒரு லோயர் லெவல் வேரியேஷனாக இருக்கலாம். ஓகேவா? ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? அதாவது ஆசிலேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லெவல் இல்லாமல் ஹையர் லெவலுக்கோ லோயர் லெவலுக்கோ போய் ஆசிலேட் ஆகுது அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்சுவேஷன் அப்படின்றதோட ஒரு முக்கியமான அர்த்தமாக சொல்கிறாங்க. சரிங்களா? இதோட ஸ்டெபிளைஸோட மெயினான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்டெபிளைஸ் ஆர் ரெகுலேட் த வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு வோல்டேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒரு டிவைஸில் வோல்டேஜ் சர்டன் வோல்டேஜ் அப்ளை பண்ணி தான் நம்ம அதை ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? ஸ்டாண்டர்டாகவே பார்த்தீங்கன்னா வீடுகளில் உள்ள அத்தனை டிவைஸ் கூடிய வோல்டேஜ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 240 வோல்ட், ஸ்டாண்டர்ட் 230 ஆவரேஜாக சொல்லலாம். பட் 220 240 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ள இருந்தால் அது ஸ்டாண்டர்டான ஒரு வோல்டேஜ், அதாவது ஒரு ஸ்டேபிளைஸ்டான வோல்டேஜில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த லெவலுக்கு கீழே போனாலோ அல்லது இந்த லெவலுக்கு மேலே போனாலும் அந்த டிவைஸ்க்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு கேர் அப்படிங்கிறது நம்ம எடுக்கணும். ஓகேவா? அந்த கேரிங்கை நல்லபடியாக எடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெபிளைசர் அப்படின்றது தான். ஓகேவா? நீங்கள் வீடுகளே பார்க்கலாம், ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஸ்டெபிளைசர் வச்சுருப்பாங்க, டிவிக்கு ஸ்டெபிளைசர் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ், அதில் உள்ள காம்போனன்ட்ஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனால் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டெபிளைசர் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது இருக்கும், ரெக்டிஃபையர் யூனிட் இருக்கும், கம்பேரட்டர்ஸ், ஸ்விட்சிங் சர்க்யூட் அண்ட் ரிலேஸ் இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் காம்போனன்ட் ஒரு ஸ்டெபிளைசருக்குள்ளேயும் இருக்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூம்ஸ் லெஸ் பவர். அதாவது ரொம்ப லெஸ் பவர் தான் ஸ்டெபிளைசர் கன்சியூம் பண்ணும். நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற எல்லா காம்போனன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பவர் கன்சம்ஷனை பொறுத்து நமக்கு இந்த இபிலெல்லாம் ஒரு ஃபிக்ஸட் ரேட் வைப்பாங்க அண்ட் யூனிட்டை பொறுத்து நம்ம காசு கட்டிட்டு இருப்போம். பட் இந்த ஸ்டெபிளைசரோட கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால இது நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். அதனால நமக்கு எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்காது அப்படின்றது தான் உண்மை. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா அதோட எஃபிஷியன்சி எந்த அளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95% 98% வரைக்கும் இதோட எஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஒர்க்கிங் எஃபிஷியன்சி. ஓகேவா? அடுத்தபடியாக இதோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் ஹை வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன், மூணாவது பார்த்தீங்கன்னா ஜீரோ வோல்டேஜ் ஸ்விட்சிங் அண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கட் ஆஃப் டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் அட்வான்டேஜே ஒரு 220 240 வோல்ட்டுக்கு ஒரு டிவைஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறதா ஸ்டாண்டர்டு. ஓகேவா? ஒருவேளை திடீர்னு ஒரு வோல்டேஜ் 280 290 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த லெவலில் நாம் குறைக்கணும் முதல்ல. ஓகேவா? அப்படின்னா ஒருவேளை சில டிவைஸ் பார்த்தீங்கன்னா சில டிவைஸில் அப்ளை ஆகக்கூடிய இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 170க்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம இதை ஏற்றி கரெக்டாக 220 230 லெவலுக்கு நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்குது. ஓகேவா? அந்த ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸை நாம ஃபேஸ் பண்ணி அந்த ஸ்டெபிளைசர் மூலமாக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டெபிளைஸ்டு வோல்டேஜை நம்ம இந்த டிவைஸ்க்கு ப்ரொவைட் பண்ணோம். ஓகேவா? இதுதான் இந்த ஸ்டெபிளைசரோட முக்கியமான எய்ம். சரி, இப்போ வோல்டேஜ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையலாம் அப்படி இல்லைனா கூடலாம். ஸோ லோ வோல்டேஜ் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாகவே நம்மளோட ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பிரின்சிபல் படி வோல்டேஜ் எந்த டிவைஸில் லோ ஆகுதோ அந்த டிவைஸ் கரண்ட் கன்சம்ஷன் அதிகமாக பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
என்னைக்குமே நாம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பவர் கன்சம்ஷன் அப்படிங்கிறதா முக்கியம். வோல்டேஜ் ஒரு பக்கம் இருக்கலாம், கரண்ட் ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனா ஓவராலா பவர் கன்சம்ஷன், பவர் இன் எவ்வளோ, பவர் அவுட் எவ்வளோன்றத நம்ம பார்க்கறது. ஓகேவா? ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஐ. இதுதான் வந்து ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு பி பை வி அப்படின்னு வரும். ஓகேவா? அப்படி இல்லைனா வி இஸ் ஈக்குவல் டு பி பை ஐ அப்படின்னாலும் எழுதிக்கலாம். எப்படி எழுதுனாலும் பார்த்தீங்கன்னா வோல்டேஜும் கரண்ட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லி வந்துடும். கரெக்டா? இந்த வோல்டேஜ் வந்து குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்க காரணத்தினால வந்து கரண்ட் கன்சம்ஷன் அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீடுகளில் உள்ள லேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து டிம் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டா? ஸோ டிம் ஆகும்போது நீங்களும் இல்லைனா அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களே சொல்லலாம் லோ வோல்டேஜ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோட் அப்படின்றது வந்து முக்கியமாக வந்து கரண்ட் கன்சம்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஒரு லோட் ஒர்க் ஆகணும், ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஏசி ஒர்க் ஆகணும்னா எந்த டிவைஸாக இருந்தாலும் கரண்ட் கன்சியூம் பண்ணி தான் ஒர்க் ஆகும். கரெக்டாக? அப்படிப்பட்ட கரண்ட்டை வந்து அதிகமாக ஒரு டிவைஸ் கன்சியூம் பண்ணுதுன்னு சொன்னால், ஒருவேளை இப்போ உங்கள் வீடோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்க வேற ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி, ஃப்ரிட்ஜ் பெரிய லெவலில் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக ஆன் பண்ணிட்டாங்க, நீங்கள் எதுவுமே ஆன் பண்ணல அப்படின்னு சொன்னால், அப்போ சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் காரணமாக உங்களுக்கு வந்து உங்கள் டியூப் லைட்லையோ இல்லை உங்கள் லேம்ப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அதோட பவர் வந்து கம்மியாகிறது உங்களுக்கு தெரியும், டிம் ஆகிடும். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட கண்டிஷன் ரொம்ப நேரம் நமக்கு வந்து இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னு சொன்னால் லைட் மட்டும் கிடையாது, மோட்டார் அல்லது வேறு ஏதாவது டிவைஸ் இருந்தால் கண்டிப்பாக பயங்கரமாக டேமேஜ் ஆகிடும். ஓகேவா? அப்படிப்பட்ட லோ வோல்டேஜ் கண்டிஷனில் இருந்து ஒரு மேலே ஒரு லெவலுக்கு, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல் 220, 230 லெவலுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஸ்டெபிலைசரோட ஆப்ரேஷன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான ஒரு ஓவர் வோல்டேஜ் கண்டிஷனை போகும்போது அதை அப்படியே குறைச்சி மறுபடியும் 230 கொண்டுறது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ரேஷனை பற்றி மட்டும்தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஆப்ரேஷன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெபிலைசரில் முக்கியமான விஷயமா பேஸ் பண்ணி இருக்குது. சரிங்களா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பூஸ்ட் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ பூஸ்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இமேஜில் பார்க்குற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாசிட்டிவும் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து செகண்டரியோட நெகட்டிவ் எடுத்துகிட்டு போய் பிரைமரியோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இன்புட் ஏசி சப்ளை வந்து 230 வோல்ட் உங்களுக்கு வருது. இதே நேரத்தில் அண்டர் சைடு செகண்டரியில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ஆகி 12 வோல்ட் அப்படின்றதுக்கு வருது. கரெக்டாக? ஸோ அப்படிப்பட்ட 12 வோல்ட் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு இன்புட் சப்ளை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த 12 வோல்ட் சப்ளையில் உள்ள அந்த நெகட்டிவ் பாயிண்ட் வந்து அந்த பிரைமரியில் உள்ள பாசிட்டிவ்ல கனெக்ட் இருக்க காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு வோல்டேஜுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது வந்து நம்ம இப்போ இந்த பூஸ்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே இருந்து மேலே ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஆடப் ஆகிடும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ எப்படி வந்து ஆடப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸையும் சீரிஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டு வந்து ஆட் பண்ணுறதா வந்து அதாவது வந்து சம்மேஷன் பண்ணுறதா வந்து கான்செப்ட். ஓகேவா? ஸோ செகண்டரியில் நெகட்டிவாக நீங்கள் பிரைமரியில் பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்க காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வந்து சீரிஸ் கனெக்ஷன் ஆகிடுது. ஸோ தட் ரெண்டு வோல்டேஜுமே வந்து ஆடப் ஆகிடும் அப்படிங்கிறதா உண்மை. ஓகேவா? ஸோ அப்போ நார்மலாக ஒரு 230 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே ஒரு 12 வோல்ட் இருக்குன்னா நம்ம ஆட் பண்ணால் 242 வோல்ட் வரும். அப்போ நார்மலான ரேட்டிங்கை விட இது அதிகமாக போகுது. கரெக்டாக? 230 ஆடப் ஆகாது. ஆக்சுவலாக 230 விட கம்மியாக வந்துச்சு இன்புட்லன்னு சொன்னால் இந்த 12 வோல்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதோட ஆடப் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு ஸ்டாண்டர்டான லெவலுக்கு வருது அப்படின்றதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஸ்ட் ஆப்ரேஷன் அப்படின்றது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பக் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பூஸ்ட் ஆப்ரேஷனுக்கு தலைகீழ நடக்கும். இதோட பிரைமரியோட பாசிட்டிவை பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு போய் வந்து செகண்டரியோட பாசிட்டிவ்லேயே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் கனெக்ட் ஆகிற காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வோல்டேஜுமே வந்து மைனஸ் ஆகுது அப்படின்றதா உண்மை. ஓகேவா? மைனஸ் ஆகிற காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 230 வோல்ட்லேருந்து 12 மைனஸ் பண்ண எவ்வளோ 218 வோல்ட் அப்போ குறைஞ்சிருதுன்னு அர்த்தம். கரெக்டாக? உங்களுக்கு 230 வோல்ட்லேருந்து ஆக்சுவலாக மைனஸ் ஆகாது. பட் ஒருவேளை 250, 260 போயிடுச்சுன்னா அந்த மாதிரி இந்த மைனஸ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெபிலைசிங்கான ஒரு யூனிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுங்கிறதா பார்த்தீங்கன்னா இந்த பக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பூஸ்ட் அண்ட் பக் ஆப்ரேஷன் அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 230 + 12 230 - 12 நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? பட் ஆக்சுவலி வந்து 230 தான் ஸ்டாண்டர்டு. ஸோ 230லேருந்து எதுவும் ஆட் ஆகாது, மைனஸ் ஆகாது. ஒருவேளை 220க்கு கீழே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஆட் அப் ஆகி ஸ்டாண்டர்டான லெவலுக்கு வந்துடும். இதே 240க்கு மேலே போயிடுச்சுன்னா அது அப்படியே மைனஸ் ஆகி மறுபடியும் ஒரு ஸ்டாண்டர்டான லெவலுக்கு வரும். ஓகேவா? இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டெபிலைசருக்குள்ள இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டிய வேலை. நீங்கள் இதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி கேட்கலாம் என்கிட்ட. சரிப்பா, இப்போ வந்து ஓவர் வோல்டேஜ் கண்டிஷனும் வரல, லோ வோல்டேஜ் கண்டிஷனும் வரல, 230 வோல்ட் தான் வருது, அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல கொஸ்டின். பட் அந்த ஸ்டாண்டர்டான கண்டிஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ஷன் உள்ள வரவே வராது. ஓகேவா? நீங்கள் பிக்சரில் இமேஜில் பார்த்தது வந்து ஒரு ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷனுக்காக தானே தவிர பட் ஆக்சுவல் சர்க்யூட்டோட பிளாக் டயக்ராம் நீங்கள் பாருங்களேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணி டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுலாம் நீங்கள் பார்க்கலாம் அந்த இமேஜில். பட் ஆக்சுவலி வந்து 230 வோல்ட் ஸ்டாண்டர்டாக வந்துச்சுன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ஷன், இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை உள்ள வரவே வராது. டிரான்ஸ்ஃபார்மரோட கனெக்ஷனுக்கும் இந்த கனெக்ஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது. டைரெக்டாக வரக்கூடிய ஸ்டாண்டர்டான இன்புட் அப்படியே நேராக உங்களுக்கு லோடில் அப்ளை ஆயிருமே தவிர இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை அங்கே கிடையவே கிடையாது. டிரான்ஸ்ஃபார்மர் இன்வால்வ் ஆகாது. ஓகேவா? இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேபி உங்கள்கிட்ட நிறைய பேரில் மைண்டில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர். சரிங்களா? ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெபிலைசரோட ஒரு ஸ்டேபிளான ஒர்க்கிங் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ், உங்கள் ஐடியாஸ், உங்கள் டவுட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, போங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.